வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். பாருங்கள், இன்றைக்கி சூப்பரான வாழைக்காய் பொடி மாஸ் தான் பண்ணுறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது 5 பேருக்கு வரும். 3 வாழைக்காய் என்ன பண்ணியிருக்கேன், அப்படியே முழுசாக வேக போட்டிருக்கேன். ஒரு சவுண்டு விட்டு வேக போட்டு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஓப்பனில் வேக போட்டால் ரொம்ப லேட்டாகுது. அதனால் ஒரு சவுண்டை போட்டு அப்படியே வேக போட்டிருக்கேன். பாருங்கள், காயை பின்னாடி நறுக்கலை, மேலே நறுக்கலை, எதுவும் பண்ணல. ரொம்ப ஈஸி உங்களுக்கு. பாருங்கள், இப்படி தோல் ஈஸியாக உரிக்க வரும், நசுக்க வரும். அந்த தண்ணியை கூட, வேக வச்ச தண்ணி கூட வேஸ்ட் பண்ணாமல் காலுக்கு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போ ஈஸியாக வாழைக்காய் தோல் எடுத்துட்டோமா, இதை நீங்கள் 4 அதான் ப்ளஸ் மாதிரி போட்டுட்டோம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம், எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். இல்லை கையிலேயே கூட உடச்சி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. அதனால் அவ இஷ்டம்தான். இது இந்த காயை பொடி மாஸ்க்கு நறுக்கிறது நம்ம இஷ்டம்தான். கையிலேயே நசுக்கி விட்டுக்கலாம். இல்லை வாழைக்காயை இந்த மாதிரி ரவுண்டண்டாக போட்டு நமக்கு தோணுன ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இல்லை நடுவில் கோடு போட்டு 4 ப்ளஸ் போட்டு நறுக்கிக்கலாம். இப்போ நறுக்கியாச்சு நம்மளோட வாழைக்காய் பொடி மாசை. கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுட்டோம், மஞ்சப்பொடி போட்டுட்டோம். இதை நல்லா பெசரணும். ஆக்சுவலாக பொடி மாஸ்க்கு இறக்கின உடனே தேங்காய் போடணும். அதனால் தேங்காய் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பச்சை மிளகா போட்டு பண்ணலாம், மிளகு போட்டு பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம ஸ்டைல் தான். இது கொஞ்சம் அது கொஞ்சம் போடலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பெரட்டியாச்சு. ஒரு 2 நிமிஷம் வச்சுடுவோம். அப்புறம் என்ன பண்ணணும், ஒரு பாண்ட்லி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எப்படி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் வேணும் அப்படின்னா பருப்பெல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ பச்சை மிளகா 2 நறுக்கி வச்சுருக்கேன். மிளகு பொடியும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் 2 போட போகிறேன். முதல்ல கடுகு போட்டுருவோம். கடுகு நல்லா வெடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் க்ரன்ச்சினஸ்க்கு உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு சேர்த்து போடலாம். நான் வெறும் உளுத்தம்பருப்பு மாத்திரம்தான் போடுவேன். ஸோ கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஆனால் கடலப்பருப்பு இன்றைக்கி வேண்டாம். அதனால் உளுத்தம்பருப்பு மாத்திரம் போட்டுக்கோங்க. அப்போ மிளகா போட்டுட்டேன், கருவேப்பிலை போட்டுட்டேன். இப்போ நம்ம உப்பு மஞ்சப்பொடி பெரட்டி வச்சோம் இல்லையா, அதை போட்டாச்சு. சில பேர் பச்சை மிளகா கூட சேர்க்க மாட்டா, வெறும் மிளகு போட்டு தான் பண்ணுவாள். நம்ம எங்கள் வீட்டு வழக்கத்தில் கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேர்த்து போன்றதுனால நான் சேர்த்துருக்கேன். இப்போ பெருங்காயத்தூள் போட்டோம், மிளகு பொடி போட்டுட்டோம். நல்லா கிளறணும். அப்படி கிளறினீங்கன்னா அதெல்லாம் சேரும். அந்த எண்ணெயில் அந்த காரம், மிளகாவோட காரம், மிளகோட காரம் எல்லாம் மிக்ஸ் ஆகும். இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி எடுத்து தெளிக்கணும். தெளித்து தட்டை போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் கிளறினீங்கன்னா தான் அந்த தண்ணி சேரும்போது தான் எல்லாம் நல்லா சேரும். அதனால் அந்த ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். கடைசியில் ஆஃப் பண்ணிவிட்டு, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டு கிளறி எடுத்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான பொடி மாஸ் ரெடி ஆகிடுது. இது எதுக்கு பண்ணியிருக்கோம், ஆடி அமாவாசை அன்னைக்கு கம்பல்சரியாக வாழைக்காய் பண்ணணும். கண்டிப்பாக வாழைக்காவும் சாதமும் காக்காவுக்கு வைக்கணும் அப்படின்றதுனால எல்லாருமே வாழைக்காய் பண்ணுங்க. வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணியிருக்கேன். வாழைக்காயிலேயே நிறையா வெரைட்டி போட்டிருக்கேன். என்னோடய பழைய வீடியோலாம் பாருங்கள். சரி, இப்போ நம்ம பொடி மாஸ் ரெடி ஆகிடுத்து. சாப்பிடுவோம், அப்புறம் என்ஜாய் பண்ணுவோம். சரிங்களா? லைட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை கடைசியில் போட்டுட்டேன். ஏன்னா போட்டுட்டு அந்த சூட்டுக்கு மூடி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ளேவரும் அதில் இறங்கிடும். தேவாமிர்தமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஷேர் பண்ண மறக்காதீங்க. அப்புறம் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை டச் பண்ணணும். இவ்வளோ இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. எப்பவும் போல் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.